Hi friends, welcome to Pawee's Homey Delights. And so sorry my dear subscribers, ரொம்ப நாளாவே நம்ம சேனலில் எந்த வீடியோவுமே வரல. ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல. ஐம் ஸோ சாரி. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் பேக் டு பேக் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோஸாக வந்துக்கிட்டே இருக்க போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டில் பன்னீரை வச்சு ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பன்னீர்னாலே வெரைட்டியான பயங்கரமான டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குங்க. பட் இது எல்லாத்துக்கும் நிறைய டைம் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியாக பன்னீரை நீங்கள் செஞ்சதும் அப்படியே க்ரம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டே பண்ண வேண்டாம், க்யூபாக கட் பண்ணவும் தேவையில்லை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். பன்னீர் பூர்ஜி அம்ரித்சரி ஸ்டைல். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பன்னீர் பூர்ஜி அப்படிங்கிறது ஒரு ட்ரை கிரேவி. பட் அம்ரித்சரி ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு செமி ட்ரை கன்சிஸ்டன்சியில் வரப்போகுது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கடலை மாவு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். ஒரு பேன் எடுத்துக்கிறேன், 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சூடில் இந்த கீ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது 3 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இந்த கீலையே இது நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஒரு 1 மினிட் இதை நல்லா சார்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் இந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அதே பேனில் நம்ம பூர்ஜி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ பேனில் 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ க்ரீமியாக வேணும் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆப்ஷன் பட்டர் தாங்க. ஸோ அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஆனியன்ஸை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அம்ரித்சரி ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஜிஞ்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் எனக்கு ஜிஞ்சர் ரொம்ப பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஜிஞ்சர் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட் பண்ணிக்கோங்க. 2 க்ரீன் சில்லி, 2 டொமேட்டோ டைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி நல்லா வேகினதும் இதில் நம்ம தனியா பொடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான தனியா நல்லா ரோஸ்ட் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். ஸோ காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லிஸும் போட்டிருக்கோம் அண்ட் அந்த கடலை மாவு பேஸ்ட்லேயும் கொஞ்சம் ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அட் த எண்ட் பன்னீர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சால்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கடலை மாவு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த பன்னீரை நம்ம ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆனதும் இதில் 2 சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இதுதான் இதுக்கு கொடுக்க போகிற டேஸ்ட்டே. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர்னால் ஒன்றும் இல்லைங்க, ட்ரை மேங்கோவை அரைச்சி வச்சுருக்கிறது தான் ஆம்ச்சூர் பவுடர். ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான பன்னீர் அப்படியே கையில் லைட்டாக உதுத்து விட்டுக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீரை நம்ம க்ரம்பிள் பண்ணி போட்டதுனால ஈஸியாக இந்த கிரேவியோட சூப்பராக பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக நான் 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அண்ட் கஸ்தூரி மேத்திங்கிறது கொத்தமல்லியை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது. ஸோ இதுவும் ஒரு யூனிக்கான டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நம்ம கிரேவி இப்போது சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு.
இந்த கிரேவியை அப்படியே முழுங்கிறதுக்கு நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டாக இந்த மாதிரி ஃபுல்காவை ரெடி பண்ணி நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த ஃபுல்காவோட ரெசிபி வேணுமா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஹாட் ஃபுல்காஸ் வித் பனீர் பூர்ச்சி. நான் எப்போ வீடியோ முடிப்பேன் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை நான் என் ஃபேமிலிக்கு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? முதல்ல யூடியூப் போங்க, ஹோமிட்டலைட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நிற்கும். அதில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.